சார், அதிமுக கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. குறிப்பா தாவேகாவையும் சீமான் அவர்களையும் எதிர்த்து நீங்க பேசக்கூடாது. எந்த ஒரு விமர்சனத்தையும் இந்த கட்சிகள் மீது வைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? எல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். கடைசி நேரத்தில் ஏதாவது கூட்டணி சேருவாங்களா அப்படின்னு திமுகவுக்கு எதிராக ஒரு மெகா கூட்டணி அமைக்கணும்னு சொல்றாங்கல்ல. அதனால நம்ம கூடியவரையும் நம்ம அடக்கி வாசிக்கலாம். ஏதாவது கடைசி நேரத்தில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்ல எல்லாரும் ஒண்ணு சேர்க்க முடியுமா? ஆனா அவர் ஒண்ணு மறந்துட்டாரு. பாஜக அங்க இருக்கிற வரையும் சீமானோ தாவேகாவோ அந்த சீட் தலையே காமிக்க மாட்டாங்க. அவர் பாஜக விட்டு வெளில வந்தாங்கன்னா அவரோட அதை யோசிக்கலாமே தவிர, அவர் பாஜக அணியில இருக்கிற பாஜக அதிமுக விடுமா? அது கூண்டுக்குள்ளேயே வச்சிருக்கு. இப்போ எடப்பாடி ஜல்லிக்கட்டு கலையா மாறுவாரா? தெரியாது. மாறி திமிரிண்டு வெளில வருவாரா? தெரியாது. ஆனா வேலுமணி தங்கமணி விடுவாங்களா? ஐயா எடப்பாடி என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்துட போது நம்ம மேல பயப்படுவாங்கல்ல. எடப்பாடி சொல்றாரு தேர்தலில் இருக்கிறது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க பிஜேபி, நம்ம அப்ப வேணா தைரியமா முடிவு எடுத்துக்கலான்றாரு. ஆனால் அடிப்படையான விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு ஒரு நப்பாசை இருக்கு ஏடிஎம்கேக்கு. தாவேகாவையும் சீமானையும் பிடிச்சி போட்டா பிடிச்சி போடலாம் சார். சீட் எப்படி கொடுப்பீங்க? எங்க இந்த சீட்டை கொடுப்பீங்க? நீங்க 40 கொடுக்கறத வாங்கி இருப்பாங்களா? அவங்க 234 கான்ஸ்டியூஷன்லையும் கேண்டிடேட் போடுவேன்னு சொல்றாரு சீமான். அவருக்கு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் நீங்க 60 சீட்டாவது கேட்க மாட்டாரா? இவர் விஜய் ஒரு 60 சீட்டாவது கேட்க மாட்டாரா? 60 120 அதிலே போயிடும். அப்புறம் மீதி சின்ன சின்ன கட்சிகள் நிறைய அவர் கூட வராதா? பாமக தேமுதிகலாம் வராதா? அவங்களாம் கொடுத்து போக அதிமுக எத்தனை இடத்துல போட்டி போடும்? அதிமுக 60 இடத்துல போட்டி போடுமா? அப்ப அதுல கூட்டணி கவர்மெண்ட் தானே. அப்ப கூட்டணி அரசாங்கம் தானே. கூட்டணி அரசாங்கம் தமிழ்நாட்டில் எழுபடாது. இந்த கூட்டணி அரசாங்கம் இவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னா இவங்க அடிச்சுப்பாங்க, இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வரும், இந்த கூட்டணி அரசாங்கம் நீடிக்காதுன்னு திமுக பிரச்சாரம் பண்ணும். அது எழுபட்டாலும் எழுபடும் சொல்ல முடியாது. திமுக வீழ்த்தணுன்றதுக்காக நீங்க ஒரு பொருந்தா கூட்டணி அமைக்க முடியாது சார். நேற்று வரையும் திட்டி இந்த பாஜகவோட தாவே சேர முடியுமா? நேற்று வரையும் பாஜகவை திட்டி இந்த சீமான் சேருவாரா? அதிமுக ஒரு அதிமுக ஊழல் கட்சின்னு ஊழல் எடுத்து பேசுற சீமானும் தாவேகாவும் அதிமுக சேருவாங்களா? அதிமுக ஊழல் தானே. அது புரியுத கட்சி, அதுவும் ஊழல் கட்சி தானே. நீங்க திமுகவே நீங்க பெயிண்ட் பண்ணலாம் ஊழல் கட்சின்ட்டு, அதிமுக மட்டும் ஊழல் கட்சி இல்லையா? அப்ப சீமானும் விஜயும் சேரும்போது கேட்க மாட்டாங்களா? ஏன் ஊழல் எடுத்து வந்திருக்கேன்ற அதெல்லாம் சொல்ற ஊழல் கட்சியோட சேர்ந்திருக்கே நீ அப்படின்னு கேள்வி கேட்க மாட்டாங்களா? அதனால மக்கள் இந்த மாதிரி கூட்டணிகளை ஓரளவுக்கு தான் பார்ப்பாங்க. ரொம்ப நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு ஒரு கூட்டணி அமைச்சிங்கன்னா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பொருந்தா கூட்டணி அது எலி தவளை கூட்டணியா மாறிடும், எலி பூனை எலி கூட்டணியா மாறிடும். மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அதை. இப்போ அதிமுக இப்படி கிளைம் பண்ணலாம்ல, நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கோம், ஆனா தமிழ்நாட்டுல தாவேகா நாம் தமிழர் அதிமுக தான் கூட்டணி அப்படி சொல்லலாம்ல. தமிழ்நாட்டுல தான் சார், தமிழ்நாட்டுல தான் சொல்றேன். நாம் தமிழரும் தாவேகாவும் சேர்றதுக்கு தான். அதிமுகவோட சேர்ந்தாலும் அது ஒரு பொருந்தா கூட்டணியா இருக்குன்றேன். அது அதுவும் ஊழல் கட்சி தானே சொல்றீங்க, ஊழலுக்கு எதிராக போராடுறதுன்னு சொல்றீங்க. திமுக வீழ்த்தணுன்றதுக்கு அங்க சீட்டு பங்கீடு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இந்த விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் சீட்டு பங்கீடு எவ்வளவு பேருக்கு நீங்க 60 சீட்டு எல்லாரும் கொடுத்தீங்கன்னா அது கூட்டணி ஆட்சி தான். அது கூட்டணி ஆட்சிக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க சார். ரெண்டாவது சார், விஜய் கட்சியில கேட்கறாங்க எதுக்காக எடப்பாடியை சிஎம் ஆக்குறது நாங்க உழைக்கணும்? நாங்க ஏன் சார் உழைக்கணும்? எங்க ரசிகர்களையும் உழைக்கணும், எங்க தொண்டர்களையும் உழைக்கணும். அவர் அடுத்த 5 வருஷம் ஆட்சியில் இருப்பாரு, நாங்க அவருக்கு ஃபிடில் வாசிச்சுட்டு இருப்போமா? ரெண்டாவது உட்காந்துட்டு அவர் செல்வாக்கு இழந்தாருன்னா அந்த இடத்த நாங்க தான் முடிக்க போறோம். அவர் செல்வாக்கு இழந்தாருன்னா திமுகவுக்கு ஆல்டர்னேட் யாரு? நாங்க தான் வருவோம்னு தாவேகா சொல்றாங்க. அப்ப அவரை எதுக்கு பலப்படுத்தணும்? அவரோட கூட்டு சேர்ந்து அவரை சிஎம் எதுக்கு ஆக்கணும்? அவர் எதுக்கு பலப்படுத்தணும்? வர எலெக்ஷன்ல தோத்தாருன்னா ஆள் காணா போயிடுவாரு, அதிமுகவே அவர் தூக்கி போட்டுருவாங்க. அப்புறம் அவர் எதுக்கு நாங்க பலப்படுத்தணும் அப்படின்னு தாவேகால கேட்கறாங்க சார். அது உண்மைதானே? அது அதிமுகவுடைய வீழ்ச்சி எங்களுடைய வளர்ச்சின்றாங்க. அதிமுகவின் வீழ்ச்சி தாவேகாவின் வளர்ச்சி அப்படின்றாங்க அவங்க. ஆனா தாவேகால 2ஆம் கட்ட தலைவர்கள் பெரிய அளவுல சொல்லும்படியா இல்லை. அப்படி 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்லாம பெரிய அளவுல ஒவ்வொரு பகுதிகளை அவங்களை ஆக்கிரமிக்கக்கூடிய இடமா இல்லாம அவங்களால எப்படி வெற்றிய? இல்ல, அவங்க தான் அது ஒரே தலைவர் தான் சார், விஜய் தான். அவரை வச்சுதான் ஓட்டு கேட்கறாங்க. அவர் தான் ஓட் கேட்சர். அவருக்கு அட்வைசர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், ஜான் ஆரோக்கியசாமி எல்லாம் திசைக்கு ஒரு பக்கம் விஜய் எழுக்கிறாங்க வச்சுக்கோங்க. எல்லாம் ஆலோசகர்கள் பேர்ல அவங்கவுங்களுக்கு ஒரு அஜெண்டாவோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் இவங்களெல்லாம் தாண்டி தான் வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. ஸோ நம்ம பாயிண்ட் என்னன்னா ஆதவ் அர்ஜுனாவோ இல்லை விஜயோ என்னதான் விஜயை தவறா வழி நடத்தினா கூட விஜய்க்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு. அந்த செல்வாக்கு ஓட்டா மாறுறதுக்கு ஓட்டா மாறுமாறுதான் இப்ப கேள்விக்குறி. ஆக்சுவலா அந்த ரசிகர்கள் ஓட்டா மாறுவாங்களா அப்படின்றதான் கேள்வி. எந்த அளவுக்கு இவர் ஃபீல்டில் ஒர்க் பண்ண போறாரு, எந்த அளவுக்கு கட்டுமானங்களை இம்ப்ரூவ் பண்ண போறாரு, பூத் கமிட்டி போன்ற விஷயங்களை, அதெல்லாம் 234 தொகுதியிலையும் கேண்டிடேட் போட்டா கூட
அந்த கேண்டிடேட்டுக்கு வந்து பண வசதி இருக்கா? இன்னைக்கு எலெக்ஷன்றது பணம் சம்பந்தப்பட்டது. அதிமுக, திமுக, பாஜக எல்லாமே பண வசதியோட இருக்கிறவங்க. அவர்கள் செலவழிக்கிற அளவுக்கு விஜயால செலவழிக்க முடியுமா? விஜய் கேண்டிடேட்டால செலவழிக்க முடியுமா? விஜய் உங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுவாரா? விஜய் கட்சியில் என்ன சொல்றாங்க, விஜய் வந்து யாருக்கும் ஃபைனான்ஸ் பண்றதுக்கு ரெடியா இல்ல, அவங்கவுங்க அவங்க செலவை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாராம் விஜய். அவர் நான் ஃபைனான்ஸ் பண்றதுக்கு ரெடியா இல்லைன்றாராம். அங்கேயே வந்து மாவட்ட செயலாளர் போட்டதுலாம் வந்து பணம் வாங்கி இருக்கிறதா ஒரு பேச்சுக்கள் பரவலா இருக்கு. அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியாது. அதே மாதிரி அதிமுகவோட கூட்டணி வந்துடும் சொல்லி சில பேர் அங்க பணம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அது வரதுல கூட்டணி வரல, அவங்க போய் பாஜக செட்டில் ஆயிட்டாங்க. பணம் கொடுத்தவங்க திருப்பி கேட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி அங்க சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு. அங்க தாவேக்கால இருக்கிறவங்களும் சொல்றாங்க, இங்க பணம் எல்லாத்துக்கும் பணம் டிமாண்ட் பண்றாங்க, அப்பாயின்மெண்ட்டுக்கு பணம், கட்சிக்காரங்களை வந்து பொறுப்புக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு பணம் டிமாண்ட் பண்றாங்கன்றாங்க. அது விஜய்க்கு தெரியுமா தெரியாதா நமக்கு தெரியாது. இதெல்லாம் அவங்க சொல்றதுதான் நமக்கு ஆக்சுவலா வந்து. ஸோ அதனால வந்து பாயிண்ட் என்னன்னா வந்து தாவேக்காவை பொறுத்த மட்டும் அவங்க வந்து அவங்களுடைய செல்வாக்கு நமக்கு தெரியாதனால அவங்க அதிமுகவோட கூட்டணிக்கு ரெடியா இருக்காங்க. அவங்க வந்து தனித்தே போட்டி எடுத்தா அவங்க செல்வாக்கு தெரியும். ஸோ தட் அடுத்த எலெக்ஷன்ஸ்ல வந்து அவங்க வந்து எப்படி தங்களோட வியூகத்தை வகுக்கிறது முடிவு பண்ணலாம். அதுவரையும் வந்து அவங்க வந்து ஒரு கூட்டணியோட போனாங்கன்னா அவங்க தனிப்பட்ட செல்வாக்கு தெரியாது ஆக்சுவலா வந்து. விஜய்ன்ற ஒரே ஒரு பெயருக்கு கிடைக்கக்கூடிய ஓட்டு நிச்சயமா கிடைக்கும். ஆனா ஒரு வேட்பாளருக்கு கிடைக்கக்கூடிய ஓட்டு என்பது நிச்சயமா அது வந்து தவற விடக்கூடிய ஒன்றாதானே இருக்கும். கண்டிப்பா சார். அங்க ஓட்டு வேற பிரியுது இல்ல, அதிமுக சீமான் விஜய்னு பிரியுது இல்ல, திமுக எதிர்ப்போட்டுகள் பிரியுது இல்ல. விஜய் வந்து மைனாரிட்டி ஓட்டையும் வாங்க முடியாது அவரால். எல்லாம் சொல்றாங்க ஜோசப் விஜய் மைனாரிட்டி ஓட்டு வாங்குவாருன்னு. நான் சொல்றேன் மைனாரிட்டி ஓட்டு வாங்க மாட்டாரு. எங்க காங்கிரஸ் இருக்கோ அங்கதான் ஓட்டு போடுவாங்க மைனாரிட்டி. இவர் இப்பதான் அரசியலுக்கே வந்திருக்காரு, இவரை நம்பி எப்படி ஓட்டு போடுவோம் மைனாரிட்டி? காங்கிரஸ் தான் சார் மைனாரிட்டிகள்லாம். காங்கிரஸ் தான் நம்ம திமுக கூட அடுத்ததான் நம்புறாங்க. தேசிய அளவுல மைனாரிட்டிகளுக்காக குரல் கொடுக்குற ஒரே கட்சி காங்கிரஸ் தான் இருக்கு. அதனால காங்கிரஸ் நம்பி அந்த காங்கிரஸும் திமுக ஒரே அணியில் இருக்கிறதுனால திமுகவையும் அவங்க மைனாரிட்டியோட பாதுகாவலராக பாக்குறாங்க. அதனால வந்து இந்த விஜயை நம்பி இந்த மைனாரிட்டிகள் ஏன் ஓட்டு போடணும்? அவர் ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு இல்லை, ஆட்சியில் இருக்கவும் போறது இல்லை. இந்தியா கூட்டணியோ இல்லை காங்கிரஸோ எதிக்கோ ஒரு ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல தேசிய அளவுல பல்வேறு மைனாரிட்டிகளுக்கு பிரச்சனைகள் வந்தா பாஜக ஆட்சியில தேசிய அளவுல குரல் கொடுக்கறதுக்கு காங்கிரஸ் இருக்கு, மாநில அளவுல பாதுகாக்கிறதுக்கு திமுக இருக்கு. எதுக்காக வந்து விஜயை போய் நம்பணும்? மைனாரிட்டிகள் அதிமுகவையும் நம்ப மாட்டான், விஜயையும் நம்ப மாட்டான், சீமான ஓரளவுக்கு கொஞ்சம் நம்புவான். அவரும் தன்னுடைய பேச்சால கெடுத்துட்டாரு, சாத்தான்கள் அது இதுன்னு பேசி கெடுத்துட்டாரு. ஸோ அவருக்கும் ஓட்டு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதனால மைனாரிட்டியோட 80% ஓட்டு காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் வரும். அதனால விஜய் ஒரு இடத்துல நின்றாருன்னா அவருக்கு விழுற ஓட்டு அவரோட ஆட்களுக்கு விழுமா? மற்ற தொகுதியிலன்னா அது விழாது, அவ்வளவு சீக்கிரம் விழாது. அந்த அளவுக்கு விழாதுன்றது என்னுடைய கருத்து. சீமான் அவர்கள் வந்து தொடர் தோல்வியை சந்திக்கிறாரு. அதை வந்து அவருக்கு பெரிய அளவுல பாதிப்பு கொடுக்காது. ஆனால் தாவேக தலைவரான விஜய் அவர்கள் வந்து போட்டியிட்டு ஒருவேளை தோல்வியை தழுவினால் அது எப்படி இருக்கும்? அவர் அடுத்தது ஒரு நீண்ட அரசியல் பயணத்துக்கு அவர் தயாராக தான் சார் இருக்காரு விஜய். அவருக்கு வயசு இருக்கு. அதனால அவர் ஒரு தோல்வி அடுத்த தோல்வி சீரியஸா இருந்தாலும் அடுத்த எலெக்ஷன்ஸையும் பார்ப்பார். அவர் கட்சியை பலப்படுத்திட்டு அடுத்த எலெக்ஷன்ஸையும் பார்ப்பார். இப்போ விஜயகாந்த் வந்து 2006 2009 வந்தார்ல, அப்புறம் 2011 கூட்டணி சேர்ந்தார். 2011 மட்டும் அவர் கூட்டணி சேராத இருந்தாருன்னா அவர் ஒரு எதிர்கட்சியா அவரே கூட எமர்ஜ் ஆயிருக்கலாம். அவர் ஜெயலலிதாவோட சேர்ந்தாரு, அதோட முடிஞ்சு போச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு உடம்பு சரியில்லை, அது எதுன்னு மக்கள் நல கூட்டணி, அது எதுன்னு திசையே மாறி போச்சு. ஆக்சுவலா நீங்க முதல்ல தோத்துட்டு கவலைப்படாது. ஆனா விஜய் என்னை பொறுத்த மட்டும் ஒரு கணிசமான ஓட் பர்சன்டேஜ் வச்சிருப்பார். ஒரு 10-12% வரும் அவருக்கு. இடங்கள் வருமானு சொல்ல முடியாது தனியா ஓட்டி விட்டா. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி ஒரு எதிர்கட்சியா எமர்ஜ் ஆகலாம். அதிமுகவுடைய வீழ்ச்சி, அதான் நான் சொன்னேன், அதிமுகவுடைய வீழ்ச்சி அவருடைய வளர்ச்சியா இருக்கும். நீங்க அதனாலதான் தாவேக்கால நினைக்கிறாங்க, எதுக்கு எடப்பாடிக்கு வாழ்வு கொடுக்கணும்னு கேட்கறாங்க. அவரை சிஎம் ஆக்கி அதிமுகவையும் வளர்க்கணும், அவர் விழுந்தாலும் நம்ம வளர போறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு அவரோட கூட்டு சேரணும்னு தாவேக்கால ஒரு பேச்சு இருக்கு. ஆக்சுவலா நீங்க சொல்ற மாதிரி தாவேக்காவுடைய வேட்பாளர்கள்லாம் வந்து சாதாரண ஆட்கள் தான், ரொம்ப பெரிய ஆட்கள்லாம் கிடையாது. அவங்க வந்து இவ்வளவுதான் அதிமுக செலவழிக்கிற அளவுக்கு செலவழிக்க மாட்டாங்க. விஜயோடைய செல்வாக்கு அந்த வின் பண்ற அளவுக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் கிடையாது. அப்போ ஓட்டுகள் பிரியும் போது அவங்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறையும். பைசாவும் செலவழிக்க முடியாதுன்ற போது ஓட் பர்சன்டேஜ் வேணா வருமே தவிர வின் பண்ணுவாங்களான்றது சந்தேகம். அதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. ஆக்சுவலா மேலும் ஒரு கேள்வி என்னன்னா, தாவேக தலைவர் போட்டியிடுவாரா தேர்தல்? கண்டிப்பா ஒரு விருதாச்சலம் விக்கிரவாண்டியில போட்டி போடுவார். குறிப்பா சொல்றதுக்கு காரணம் என்ன? அவருக்கு மத்திய வட தமிழகத்துல ஒரு செல்வாக்கு இருக்கு விஜய்க்கு. நான் அதை கனாலையும் பார்த்தேன், நிறைய இடங்களை டூர் போகணும்னு பார்த்தேன். மத்திய சவுத்து கொங்குவோட மத்திய வட தமிழகத்துல அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. ப்ராபபிளி இந்த வன்னியர்கள் பிளஸ் தலித்துகள் 2 பேருமே அவர் ஆதரிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. விஜயகாந்துக்கு எப்படி இருந்தோ அதே மாதிரி இவருக்கும் இருக்கிறத நான் பார்க்குறேன்.
அது ஓட்டா மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது எப்படி இவர் கன்வெர்ட் பண்ணுவார் தெரியாது. அதனாலதான் சொல்றேன், விக்கிரவாண்டி அல்லது இந்த மத்திய வட தமிழகத்துல ஏதோ ஒரு தொகுதியில அவர் போட்டி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். விஜயகாந்த் அவர்கள் வந்து மதுரையில தான் போட்டியிடுவார்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா அவர் விருதாச்சலத்துல போட்டி போட்டார், அப்புறம் ரிஷிவந்தியத்துல போட்டி போட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இவரும் மத்திய வட தமிழகத்துல ஒரு 60 தொகுதிகள்ல இவங்களுக்குன்னு ஒரு ஓட்டு பேங்க் இருக்கலாம்ன்றது என்னுடைய கருத்து. இருக்கா இல்லையான்னு தெரியாது, இருக்கக்கூடும். ஏன்னா அந்த ஏரியாலாம் டிராவல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, மெயின் ரோட்ல டிராவல் பண்ணும்போது உட்பட்ட கிராமங்கள் இருக்கிற இடத்துலலாம் பாத்தீங்கன்னா, மெயின் ரோட்லயே பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் நிறைய பேனர்ஸ் வச்சிருக்காங்க. நிறைய பார்க்குறோம், ஒவ்வொரு கிராமத்துலயும் அந்த முகப்புல பாத்தீங்கன்னா இளைஞர்கள் படம் போட்டு நிறைய பேனர், எல்லாமே இளைஞர்களாக தான் இருக்காங்க. பல கிராமங்கள்ல நான் பாக்குறேன் நான். ஸோ ஏதோ ஒரு ஈர்ப்பு அங்க இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம அது ஓட்டா மாறுமா நமக்கு தெரியாது. ஸோ ப்ராபபிலி அங்க போட்டி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. விஜய்க்கு வந்து தலித் ஓட்டுக்கள் வந்து முழுமையா விழலாம் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. முழுமையா விழறதுக்கு வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் விழலாம். ஆனா வந்து வன்னியர்கள் ஓட்டை வந்து அவர் எப்படி வன்னியர்கள் ஓட்டு அவர் கொஞ்சம் விழலாம். ஏன்னா பாமக வந்து வட தமிழ்நாட்டுல வந்து மிக வலிமையா இருக்காங்க, அதை தாண்டி போறதுக்கான வாய்ப்பு. பாமகவுக்கு வன்னியர்கள்ல ஒரு கணிசமான பேர் ஓட்டு போடுவாங்க சார். இப்போ ஒரு கிராமத்துல 100 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். 100 பேர்ல வந்து 40 பேர் வன்னியரா இருக்காங்க வச்சுக்கோங்க, பெரும்பான்மை. மீதி 60 பேர் வேற ஜாதியா இருப்பாங்க, வேற ஜாதி தலித்தா இருப்பாங்க. இந்த 60 பேர் யாருக்கு போடுறாங்கன்னா இதுவரையும் திமுகவுக்கு தான் போட்டு இருக்காங்க. 60 பேர்ல 50 பேரா திமுக போடுறாங்க வச்சுக்கோங்க. அதனாலதான் திமுக வின் பண்ணுது. வன்னியர்லயும் ஒரு 40 பேர்ல 10 பேர் போடுறாங்க திமுகவுக்கு. அதே ஒரு 10% வந்து அதிமுக, மற்றவங்க எல்லாம் 20 பேரோட ஓட்டை வந்து பாமக வாங்கிட்டு இருக்கு. ஆனா அது வின் பண்ண அளவுக்கு முடியல, வின் பண்ற அளவுக்கு முடியல. ஸோ அதனால இதுல வந்து இப்போ வன்னியர் ஓட்டை வந்து ஷேர் பண்றதுக்கு விஜய் வந்துட்டார். ஸோ விஜய் வந்து பெரும்பாலும் சீமானுக்கு போய் இந்த வன்னியர் ஓட்டு, அதிமுகவுக்கு போய் இந்த வன்னியர் ஓட்டு, திமுகவுக்கு போய் இந்த வன்னியர் ஓட்டு, இதுலாம் கொஞ்சம் அவர் எடுப்பார். ஆனா வன்னியர் அல்லாத ஒரு ஓட்டு இருக்குல்ல, அது பாமக யாரோட கூட்டு சேர்றாங்களோ அதை பொறுத்து தான் இருக்கு அது யாருக்கு போகுன்றது. சப்போஸ் திமுகவுக்கு எதிராக பாமக அணியில இருந்தாங்கன்னா இப்போ வன்னியர் அல்லாத ஓட்டு திமுக அணிக்கு போகும். ஒருவேளை பாமக நாளைக்கு ஏதாவது திமுக வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, வாய்ப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இப்போ இதுவரையும் இல்லை. அந்த மாதிரியான சான்ஸ் இருந்ததுன்னா ஒருவேளை எந்த அணியில பாமக இருக்கோ அந்த அணிக்கு அதிகமான வன்னியர்கள் வாட்டு பார்க்க போகும். அதிமுக திமுகவிற்கு மாற்றுன்னு நினைக்கிறவங்க நாம் தமிழருக்கு போடுவாங்கன்னு நீங்க சொன்னீங்க. ஆனா அதற்கு நாம் தமிழருக்கு போடுவாங்கன்னு நான் சொல்ல வரல. ஒரு சிலர் மாற்று, ஒரு சிலர் தாவேக்காக்கும் போடுவாங்க. ஆனா இதற்கு முன்பான தேர்தல் எல்லாம் அந்த மாற்றா நினைக்காதவர்கள் என்ன பண்ணாங்கன்னா நோட்டாக்கு ஓட்டு போட்டாங்க. ஒரு சிலர் வந்து ஓட்டே போடாம போனாங்க. அது எல்லாம் வந்து இப்ப தாவேக்காவிற்கு சாதகமா அமையுமா? இல்ல, இப்போ வந்து ஒரு புதுசா எப்போதுமே அரசியல்ல வந்தவங்களுக்கு வந்து நடுநிலையா இருக்கிற பலருக்கு புதுசா வந்தவங்களை பார்த்த உடனே சரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமே. விஜயகாந்த் வந்தபோது அப்படிதான் நிறைய இளைஞர்கள் ஓட்டு போட்டாங்க அவருக்கு. ஸோ ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நினைப்பாங்க. இருக்கிற கட்சிகள் மேல ஒரு அதிருப்தி இருக்குதானே சார் தெரியும். திமுக அதிமுக சீமான் மேல கூட, சீமான் கட்சிகள்ல எங்க பல மாவட்ட செயலர்கள் விலகி போயிட்டாங்க. அவர் கட்சிக்கு அடிமட்டத்துல கட்டுமானமே கிடையாது தெரியுமா, பூத் ஏஜென்டே கிடையாது அவருக்கு. ஆனா அவர் சிங்கிளா இருந்து இது பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பல பேர் விஜய் கட்சியில இருந்தவங்க அவருக்கு ஓட்டு போட்டுருந்தாங்க. இன்னைக்கு விஜய் வந்தோம்னா இப்போ விஜய் மாத்தி ஓட்டு போடுவாங்க. இனிமே அவருக்கு சீமானுக்கு எதிர்பார்த்த ஓட்டு கிடைக்குமான்றது கேள்விக்குரிய. ஆனா பல பேர் பல கணக்கெல்லாம் சொல்றாங்க, அவர் வந்து அவரை எதிர்க்கிறார், அவர் இவரை எதிர்க்கிறார், அவரை எதிர்க்கிறார், அதனால சீமானுக்கு எல்லா ஓட்டும் வந்துடும்ன்றாங்க. சீமானுக்கு வந்து அந்த ஓட்டெல்லாம் வராது. சீமானுக்கு பொறுத்த மட்டும் அவருக்கு விஜய் ஓட்டு வந்தது, தமிழ் தேசியத்துல கமிட்டடான ஓட்டு வந்தது. இப்போ தமிழ் தேசியத்துல கமிட்டடானவங்க அவங்களுக்குள்ளேயே கட்சிக்குள்ளேயே பல பிரச்சனைகள், சீமானுடைய நடத்தையே சரியில்லாதனால பல கட்சி விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. பல பேர் விஜய் கட்சியில சேர்ந்துருக்கிறத பாக்குறோம். ஸோ சீமானுக்கே வரப்போற எலெக்ஷன்ஸ் ரொம்ப சவாலான ஒரு எலெக்ஷனா தான் இருக்கும். அந்த 8% வாங்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆக்சுவலா வந்து அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு வலிமையான கூட்டணியா அமைஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா கூட்டணியை தவிர்த்து தலைவர்கள் வந்து வலிமையா இருக்காங்க. டிடிவி தினகரன், ஓபிஎஸ், ஏசி கிருஷ்ணசாமி, இந்த மாதிரி பலரும் இருக்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு மாற்றத்தை நிச்சயமா ஏற்படும் சார். நிச்சயமா திமுக ஸ்டெப் கொடுக்கும் சார். அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, ஓபிஎஸ், தினகரன், சசிகலா, ஜான் பாண்டியன், புதிய தமிழகம், இவங்கெல்லாம் சேர்ந்தாங்கன்னா திமுகவுக்கு நிச்சயமா டஃப் கொடுப்பாங்க. சவுத்லயும் டஃப் கொடுப்பாங்க, கொங்குலையும் டஃப் கொடுப்பாங்க, மத்திய வட தமிழகத்திலையும் கொஞ்சம் திமுக அட்வான்டேஜா இருக்கலாமே தவிர, டெல்டால கூட திமுக அட்வான்டேஜா இருக்கலாம் தவிர, கொங்கு அண்டு தென் தமிழகத்துல திமுகவுக்கு பெரிய சவாலா இருக்கும் இந்த கூட்டணி, பாஜக அதிமுக கூட்டணி, சந்தேகமே கிடையாது. ஏன் இதை கேட்கிறேன்னா, அதிமுக கூட்டணி இப்படி இருக்கும்போது அதை எதிர்கொள்ள திமுக என்ன மாதிரியான வலிமையான, ஏன்னா சிறுபான்மையினர் வாக்கு வலிமையா இருக்கு, தலித் சமூகத்துடைய வாக்கு வலிமையா இருக்கு. மற்றபடி இந்த சிபிஐ, சிபிஎம் இவங்கெல்லாம் எந்த மாதிரி ரோல் பிளே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாக்கு சில ஏரியாக்கள்ல இருக்கும் சார். பெரிய கட்சிகள் திமுக கூட்டணியில பெரிய அணின்னு ஒன்றும் கிடையாதுங்க.
மற்றவங்கலாம் வந்து எல்லாம் ஒரு 4%, காங்கிரஸ் மட்டுமே ஒரு 5% வச்சிருப்பாங்க. மற்ற எல்லாம் அது கீழே தானே வாக்கு வச்சிருக்காங்க. ஈவன் விடுதலை சிறுத்தைகள் கூட 1% வாக்கு தானே இருக்கு. இந்த வாட்டி எல்லாரும் அதிகமான சீட் கேட்பாங்க. அது எவ்வளோ ஸ்டாலின் இந்த அளவுக்கு அவங்களெல்லாம் அனுசரிச்சு இந்த அரவணைத்து கொண்டு போறாருன்னு அதை பொறுத்து இருந்து பார்க்கணும். அதனால வந்து திமுக அணியை பொறுத்த மட்டும் அதிமுக பாஜக அணியை எதிர்கொள்றது ஈஸி. பாஜகவை வந்து தமிழ்நாட்டுக்கு என்னென்ன விஷயத்துல தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க பாஜகன்னு பிரச்சாரத்தை எடுப்பாங்க. அதிமுக எந்தெந்த விதத்துல ஊழலா இருக்கு, எங்களை பார்த்து ஊழல் குற்றச்சாட்டு என்போர்ஸ்மெண்ட்லாம் அனுப்புறீங்களே, நீங்க எந்த அளவுக்கு ஊழல் அப்படின்னு பாஜகவை பத்தி சொல்லுவாங்க. அதிமுகவை பத்தி சொல்லுவாங்க. ஸோ அதிமுகவை ஊழல்ன்ற ஒரு முத்திரையை குத்துறது மூலமாக, ஆனா அதிமுக மந்திரிகள் மேல ஊழல் வழக்கை வந்து நடவடிக்கை எடுக்காதே இருக்காங்க. திமுக ஆட்சியில பல எஃப்ஐஆர் போட்டு ஒண்ணுமே நடவடிக்கை எடுக்காத இருக்காங்க. அது வந்து ஒரு குறைபாடு தான். ஆக்சுவலா திமுகவுக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இந்த 4 வருஷ ஆட்சியில இந்த அதிமுக மந்திரிகள் மேல டிவிஎஸ்சியில பல வழக்குகள் பதிவு பண்ணி அவங்க கூண்டல் ஏற்றிருக்கலாம். அது பண்ணாதே விட்டாங்க. கொடநாடெல்லாம் விரைவா விசாரிச்சிருக்கலாம். அதுவும் பண்ணாத விட்டுட்டாங்க. இருந்தாலுமே வந்து பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் அதிமுக பாஜக என்போர்ஸ்மெண்ட் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கிறது அதை இன்னும் ஏவி விடுவாங்க நிறைய. அது திமுக மந்திரிகள் மேல நிறைய ஏவி விட்டாங்கன்னா அது வந்து அதை வச்சுட்டு திமுக ஊழல் ஊழல் ஊழல்னு பேசுவாங்க. அவங்க என்ன பேசுவாங்க, பாஜக தமிழ்நாட்டுக்கு செஞ்ச துரோகம், அதிமுக ஊழல் போன்ற விஷயங்கள் அவங்க பேசுவாங்க. அதான் அவங்களுக்கு என்ன, திமுக ஒரே அட்வான்டேஜ் என்னன்னா அந்த திட்டங்கள் மூலமாக மக்கள் பயனடைஞ்சிருக்காங்கல்ல. பெண்கள், இளைஞர்கள், அப்புறம் குழந்தைகளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு, அப்புறம் வந்து இலவச பஸ் பயணம், 1.25 கோடியே 15 லட்சம் உரிமை தொகை, இந்த பயனாளிகள். அதே மாதிரி இல்லம் தேடி மருத்துவம், அதே மாதிரி இல்லம் தேடி கல்வி, இதெல்லாம் நான் முதல்வன். அதுவும் இல்லம் தேடி மருத்துவம் இருக்குல்ல, அதெல்லாம் பெரிய ஹிட்டு. சாதாரண விஷயம் இல்லை. அதை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது பெரிய ஹிட் ஆயிருக்கு. ஆக்சுவலா வீட்டுக்கு தேடி வந்து 3 மாசத்துக்கு ஒரு உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் சுகருக்கெல்லாம் மருந்து கொடுத்துட்டு உங்களை செக் பண்ணிட்டு பிளட்லாம் செக் பண்ணிட்டு வயசானவங்க லட்சக்கணக்கான பேர் அதனால பயனடைகிறாங்க சார். அதெல்லாம் உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜா இருக்கு திமுக ஆட்சிக்கு இந்த ஸ்கீம்லாம். ஸோ இந்த பயனாளிகள் ஓட்டை வாங்கினாலே அவங்க வின் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. அதனால திமுகவுக்கு எதிரான ஒரு பேச்சு இருக்கான்னா நிச்சயமா இருக்கு. கள்ளச்சாராயம் இருக்கு, போதை மருந்து இருக்கு, சட்டம் ஒழுங்கு இருக்கு, ஊழல் இருக்கு, எல்லாத்தையும் இவங்க பேசுவாங்க. மக்கள் ரொம்ப இதா இருக்காங்க, ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்காங்க, திமுக ஆட்சி மேல வெறுப்பா இருக்காங்க. அந்த பொன்முடி இப்படி பேசுறாரு அப்படி பேசுறாரு, திமுக வந்து கடவுளுக்கு எதிரானது, மதத்துக்கு எதிரானது, இந்து மதத்துக்கு எதிரானதுலாம் எல்லாம் பிரச்சாரம் நடக்கும். இருந்தாலுமே திமுகவுக்கு வந்து ஒரு கட்டுமானம் இருக்கு கீழே. அவங்க சாதனைகள் பண்ணதன் மூலமா ஓரளவுக்கு அந்த ஓட்டை வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. இருந்தாலுமே அதிமுக பாஜக கூட்டணி வந்து சேலஞ்சா தான் இருக்கும், சவாலா தான் இருக்கும். நிச்சயமா சார். தற்கால அரசியல் சூழ்நிலை இருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகளை முன்வைத்தேன். அது எல்லாத்துக்குமே ரொம்ப தெளிவா பதில் சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.